Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 551 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம நெப்டியூன் ஆர்மியோட சோல்ஜர்ஸை காட்டுறாங்க. அம்புட்டு பேரும் மண்ணக்கவுன பொசிஷன்ல பிரமாதமா படுத்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவங்க எல்லாம் விழுந்து சிரிப்பானுங்க. என்னங்கடா இது, பெரிய நெப்டியூன் ஆர்மி இந்த கண்ட்ரியவே ப்ரொடெக்ட் பண்ணுவோன்னு வாவரா சீன் போட்டுட்டு இருந்தீங்க, எல்லாம் ஒரே அடியில எப்படி புஸ்வானமா போயிட்டீங்களேன்னு நக்கல் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த ஹோடி அதெல்லாம் கண்டுக்காம அந்த ட்ரக்கையே தான் குறுன்னு பார்த்துட்டு இருப்பான். அவன் கிங்குக்கு அவங்க எல்லாத்தையும் இப்படி ஒரு நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அப்போங்கும்போது அந்த நேவி சோல்ஜர்ஸ்க்கு லீடர் ஒருத்தன் கையில வெடிகுண்டோட கொய்யாலைகளா என்ன ஆனாலும் சரி உங்க எல்லாத்தையும் நான் கொல்லாம விட மாட்டேன்னு அப்படியே தடுமாறி எந்திரிச்சு வருவான். ஐயோ, அவன் சூசைடல் அட்டாக் பண்ண போறான்னு 1-2 பேருக்கு பீதி. அதுலயும் அந்த இக்ரோஸ் எல்லாம் நான் பக்கத்திலேயே போக மாட்டேன், வெடிச்சேன்னா அப்புறம் நான் ட்ரைடு ஃபிஷா மாறிடுவேன். அந்த மிலிட்டரி கேப்டன் என்ன பண்ணுவான், அட்லீஸ்ட் பிரின்சஸ் இங்க வரதுக்குள்ள நான் செத்தாச்சு இவனுங்கள ஒருத்தனை கொல்லாம விட மாட்டேன்னு தீய கொளுத்திக்கிட்டு அந்த பாம்பை வெடிக்க வைக்க போவான். ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவங்களே பீதி ஆகி ஐயோ வேணாண்டா வேணான்னு கத்திட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த ஹோடி கேஷுவலா கையில அப்படியே ஒரு சொட்டு தண்ணி எடுத்து அந்த தண்ணியை மட்டும்தான் அவன் மேல தூக்கிட்டு வீசுவான். அப்படியே புல்லட் மாதிரி அவன் வயித்துல ஓட்டைய போட்டுக்கிட்டு பின்னாடி போயிடும். அப்படியே அவன் பாடியில மட்டும் ஓட்டைய போட்டா பரவாயில்ல, அங்க இருக்க செவுத்தெல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு போகும். அந்த ஒரு சொட்டு தண்ணி போற போர்ஸுக்கு வழியில என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே சும்மா அடிச்சு நகர்த்திட்டு போகுது. இங்க அந்த கேப்டன் கொல்றதுக்கு எந்திரிச்சான்ல அவன் செத்துட்டான். ஆனா ஸ்டில் அந்த தண்ணி டிராவல் ஆகி போய்கிட்டே இருக்குது. இங்க அப்படி கேப்டன் செத்த பார்த்துட்டு கிங் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாரு. மெர்மைடு கோவை காட்டுறாங்க. அங்க டம்னு ஏதோ ஒரு சத்தம், எல்லாம் என்ன திடீர்னு இப்படி ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்குதுன்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் அங்க அடிச்ச அந்த ஒரு சொட்டு தண்ணி இங்க வரைக்கும் இம்பாக்ட கிளப்பிக்கிட்டு இருக்குது. அங்க இருக்க பில்டிங் எல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு வந்து அந்த ஒரு சொட்டு தண்ணி அப்படியே கடல்ல வந்து கலக்கும். அவ்வளவுதான், இப்பதான் நிசப்தமா இருக்குது. ஆனா அந்த சொட்டு தண்ணி டிராவல் பண்ணி வந்த அந்த இடத்த அப்படியே சுத்தி காட்டுறாங்க. ஏகப்பட்ட டேமேஜ். ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவங்களே வாய பொளந்துருவானுங்க. ஆக்சுவலா இவனுக்கு தெரிஞ்சு அந்த வாட்டர் அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டாக் எல்லாம் கிடையாது. பாடியில வந்து அடிச்சா சும்மா சுல்லுன்னு படும். ஆனா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இப்பதான் பாக்குறானுங்க. எல்லாமே அவன் அள்ளி தின்னானே அந்த ஸ்டெராய்டோட பவர் தான். பய பாடியில இப்ப ஏகப்பட்ட எனர்ஜி அப்படியே தேங்கி நிக்குது. மண்டையெல்லாம் வெள்ளையாகி பாடியில மசில் எல்லாம் நல்லா பொட்டச்சுக்குச்சு. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க கேப்டன் கேட்ட உடனே பெட்டரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பிளாசாவோட கேட்டை ஒட்டச்சுக்கிட்ட 3 பிரின்ஸும் வருவாங்க. அதான் நம்ம நெப்டியூன் கிங்கோட பசங்க. அவங்கள பார்த்தவன தான் மக்கள் எல்லாத்துக்குமே நம்பிக்கையே பிறந்திருக்குது. வந்துட்டாங்க, ஆஹா வந்துட்டாங்கன்னு. என்ன ஒரு குழப்பம்னா இவனுங்க வர வரைக்கும் எதுக்கு அவனுங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னு. சரி ஏதோ ஒண்ணு கிங் எங்கன்னு அப்படியே நிமிந்து பார்த்தா அவங்க அப்பா கிரில் சிக்கனை தொங்க விட்ட மாதிரியே தொங்க விட்டுருக்காங்க. அந்த வில்லப்பைய ஹோடியோட ஆளுங்க எல்லாருமே எப்பண்டா வருவானுங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க போல. கிங் பார்த்துட்டு ஃபுகபோஷி, யுபோஷி, மன்போஷி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கப்பா, இங்க இருக்கிற சீ மான்ஸ்டர்ஸ், ஃபிஷ்மேன்ஸ் எல்லாருமே ட்ரக் யூஸ் பண்ணிருக்கானுங்க, அதனால கொஞ்சம் பார்த்து சண்டை போடுங்கன்னு முன்னாடியே சொல்லிடுவாரு. இங்க இவங்க ரொம்ப நம்பிக்கையில வந்தானுங்க. எப்படியும் இவங்க ஆர்மி அங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, குறுக்க பூந்து நம்ம ஆட்டைய குழப்பி விட்டுலான்னு. ஆனா இவ்வளவு ஈஸியா மொக்கையாவானுங்கன்னு யோசிச்சு பார்க்கல. என்ன இருந்தாலும் சரி ஏன் டாடியை நாங்க காப்பாத்துவோம்னு சண்டைக்கு இறங்கிடுவானுங்க. அந்த டைமுங்கும் போது அந்த சீ மான்ஸ்டர்ஸ் தான் பயங்கரமா வந்து ரவுண்டு கட்டுங்க. உடனே மக்கள் எல்லாத்துக்குமே பீதி, ஐயோ நம்மால நடுவுல விட்டு ரவுண்டு கட்டிட்டாயிலே, இனி என்ன ஆக போதோ ஏதாக போதோ தெரியலையேன்னு. அப்ப பயங்கரமா காண்டான ஃபுகபோஷி, டே ஹோடி உனக்கு ஏன்டா புரியல, நீங்க தான்டா இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட்லயே ரொம்ப வீக்கான ஆளுங்க. உங்களை தவிர மத்த ஐலாண்ட சேர்ந்தவங்க எல்லாம் மனுஷங்களும் ஃபிஷ்மேன்ஸும் பிரிஞ்சிருக்க வரலாற்றை மறக்க நினைச்சாங்க. அது மட்டுமா நம்ம ஃபிஷர் டைகர், குயின் ஒட்டஹிமேன்னு எல்லாருமே அதுக்கேத்த மாதிரியே ஃபியூச்சரையும் சேஞ்ச் பண்ண பாடுபட்டாங்க. அவங்க மேல நம்பிக்கை வச்சு மக்கள் எல்லாருமே சைன் பண்ணாங்க. ஆனா உங்கள மாதிரி மரமண்டைகளுக்கு ஏன்டா அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது, மத்தவங்க மேல உங்களுக்கு இறக்கமே இல்லையா அப்படி இப்படின்னு கத்துவான். அவன் என்ன சொல்லுவான், என்னடா மனுஷங்க கிட்ட போய் இறக்கத்தை பத்தி எல்லாம் பேசுற, கண்டிப்பா உன்னை எல்லாம் முட்டாப்பையில ஆக்கிட்டு விட்டுருவானுங்க. அப்ப அந்த சீக்கிங்ஸ் அவங்க 3 பேர்த்தையுமே அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சி வருங்க. அந்த டைம் ஃபுகபோஷி அவன் கையில வச்சிருக்க ட்ரைடனை வச்சு சும்மா வெள்ளுன்னு வெளுத்து கட்டுவான். அவன் மட்டும் இல்ல அவன் தம்பியும் சேர்ந்து பொழந்து கட்டுவானுங்க. அவனுங்க 3 பேரும் அடிச்ச ஒரு அடியிலேயே அந்த மொத்த சீ மான்ஸ்டர்ஸும் அங்கேயே காலி. மக்கள்லாம் சீ மான்ஸ்டர்ஸே தெரிய விட்டாங்களான்னு பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிருவாங்க. ஃபுகபோஷி சவாலே விட்டுருவான், நீங்க எல்லாம் உங்க சுயநலத்துக்காண்டி எல்லாம் முடிவு எடுக்கிறவங்க, ஆனா கிங்கு பொது நலத்துக்காண்டி போராடுறவரு. அவரோட உயிரையும் சரி இங்க ஐலாண்ட்ல இருக்கவங்களையும் சரி யாரையும் கொல்ல விட மாட்டோம், ஏன் யூகு கிங்டமையே நாங்க பத்திரமா பாத்துவோம்னு சொல்லி கத்துவான். அவ்வளவுதான், பையன் இவ்வளவு எமோஷன் ஆகி டெம்ப்டேஷன் ஆகி வைப்ரேஷன் ஆனதுல அங்க மக்கள் எல்லாத்துக்குமே சந்தோஷம். அப்பாடா நம்மளை காப்பாத்த நெப்டியூன் பிரதர்ஸ் இருக்காங்கன்னு. சொல்ல போனா அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இனிமேட்டெல்லாம் அந்த ஹோடியால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை. உடனே ஹோடி பார்த்துட்டு, ஏண்டா அந்த சீ மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டீங்கன்னா ஜெயிச்சிடலான்னு மனசுக்குள்ள நினைப்பா, வாய்ப்பே இல்ல, நாங்க தான் கண்டிப்பா ஜெயிப்போம். ஏன்னா எங்களுக்கு மேல ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் இந்த ஃபிஷ்மேன் கண்ட்ரியவே எங்களை ஆள வைக்கும், யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதும்பா. அப்ப அந்த மன்போசி, டேய் சப்ப மூக்கா, உன்னை தோக்கடிச்சு மனுஷங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பீஸ்ஃபுல்லா நாங்க கொண்டு வருவோம். இதுக்கு
இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஆளுகள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள விட்டா அதுக்கப்புறம் இன்னும் 100 வருஷத்துக்கு ஃபிஷ்மேன்ஸும் ஹியூமன்ஸும் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு முதல்ல உன்னை தடுத்தாதான் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி யுபோஷி சொல்லுவான். ஓடி என்ன சொல்லுவான், நீங்க என்ன பேசணுமோ நல்லா வாய் கிளிய பேசுங்க, இழுத்து இழுத்து பேசுங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா கடைசியில வின் பண்றவன் மட்டும் தான்டா இந்த கண்ட்ரியை ஆள முடியும். அது யாருன்னு பாத்துருவோமான்னு சொல்லும் போதே ஓடியோட ஆளுங்க அத்தனை பேருமே வாயில ட்ரக்க போட்டுருவானுங்க. அவ்வளவுதான், கண்ணெல்லாம் சவச்சவன்னு செவந்து போய் 50 பேரும் கொடூரமா இருப்பானுங்க. இவங்க 3 பேர்த்துக்கும் பார்க்கும் போதே தெரியுது அவனுங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்கன்னு. தெரியறது மட்டும் இல்ல, செஞ்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு அந்த ஜியோ என்ன பண்ணுவான், சுகபோஷி வயித்துல கட்டியிருக்கானே அந்த ஏர் பபிள், அது எல்லாத்தையுமே சட்டுன்னு பாஞ்சு வந்து ஓட்டையை போட்டு விட்டுருவான். சோ மேல பறக்க முடியாம கீழே பொத்தகட்டியில வந்து விழுவான். அப்புறம் அவன் தம்பிகள்ல ஒருத்தனுக்கு கண்ட மேனிக்கு வெட்டு விழும், இன்னொருத்தனுக்கு பயங்கரமா கடி விழும், கூடவே மிதியும் விழும். இப்படி 3 பேர்த்தையுமே வச்சு செய்வானுங்க. அட அதோட விடுவானுங்கன்னு பார்த்தா அவனுங்க டிராவல் பண்ணி வந்தானுங்களே ஈலு, அதை கூட அடிச்சு தெரிய விட்டானுங்க. அதே நேரம் ஜிம்பை நம்ம சிரஹோஷியை கூப்பிட்டுக்கிட்டு மெகலோல வேகமா டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவங்க போய் சேர்றதுக்குள்ள அங்க உசுறு போயிரும் போல. பிரின்சஸுக்கு தான் ரொம்ப பீதி. ஜிம்பை ஒன்னே அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க. அந்த டைம் அப்படியே கட் பண்ணி நெப்டியூன் பிரதர்ஸை காட்டுறாங்க. அவ்வளவுதான், வாயில பிளட்டோட பேன்னு கிடப்பானுங்க. பாடியில எந்த ஒரு அசைவுமே இல்ல. வந்தப்போ மாசா டைலாக் எல்லாம் பேசி 6-4 அடிச்சுட்டு கடைசியில மண்ணக்கவை வச்சுட்டானுங்க. சொக்கபோஷி எல்லாம் பார்த்துட்டு இதுதான் ட்ரக்கோட முழு பவரான்னு சொல்லிட்டு கேட்பான். ஓடி பார்த்துட்டு சிரிப்பான், அடி நல்ல அடி போலன்னு. அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம கிங்கு கொல்ல காண்டாயி லுக்கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.